வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் சென்னை மண்டல அளவிலான முதலமைச்சர் கோப்பை 2025 சென்னை கோபாலபுரத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த போட்டியில் பள்ளி, கல்லூரி, மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு பணியாளர்கள் என 5 பிரிவுகளில் மொத்தம் 178 வகையான போட்டிகளில் நடத்தப்பட்டு 37 கோடி ரூபாய் மொத்த பரிசு தொகையாக அறிவிக்கப்பட்டு இருந்தது. சமீபத்தில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்றவரை அறிவிப்பதில் முறைகேடு நடைபெற்று இருப்பதாக கூறி பெற்றோரின் சார்பில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் MV சதீஷ் என்பவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளேன். நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பெற்றோராக என்னுடைய மகள் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டுள்ளார். இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மிகவும் வேதனைப்படுகின்றனர். ஒரு விளையாட்டு வீரராகவும் பெற்றோராகவும் இது என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. செய்திகள் சந்திப்பு நடத்தக்கூடாது எனவும் எங்களுக்கு பல்வேறு நபர்களிடமிருந்து அழுத்தங்கள் வந்தது. ஒரு விளையாட்டு போட்டி குறிப்பிடத்தக்க விளையாட்டு வீரர்களை கொண்டு நடத்த வேண்டுமெனில் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் முறையாக இருக்க வேண்டும். இங்கு இருக்கும் STAT நிர்வாகிகளிடம் கேட்டபொழுது தங்களுக்கு நிதி வரவில்லை எனவும் அதன் காரணமாக AC, ஃபேன் ஆகியவை வேலை செய்யவில்லை என்று கூறுகின்றனர். நிதி வழங்கவில்லை எனில் எப்படி 37 கோடி ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது? இது மக்களின் பணம். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் கூட இந்த அரங்கத்திற்குள் வந்து பார்க்கவில்லை. இங்கு இருக்கும் எந்தவிதமான அதிகாரிகளும் முறையான பயிற்சியை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் இல்லை. வருகின்ற சனிக்கிழமை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்த இருக்கிறேன். அந்த சந்திப்பில் எந்தெந்த அசோசியேஷன் ஊழலில் ஈடுபட்டுள்ளது என்று அனைத்து உண்மைகளும் கூற உள்ளேன். இந்த அரங்கத்தில் முறையான பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக எந்தவிதமான CCTV கேமராக்களும் பொருத்தப்படவில்லை. பொருத்தப்பட்டிருக்கும் கேமராக்கள் முறையாக செயல்படுவதில்லை. இந்த போட்டியில் உயிரிழப்பு அதிக அளவில் ஏற்படும். அதற்கு முறையான பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும். STAT அதிகாரிகளிடம் இது தொடர்பாக பேசிய பொழுது எந்தவிதமான பலனும் இல்லை. முன்பாக விளையாட்டு வீரராகவோ உரிய பயிற்சியும் சான்றிதழ்களும் பெற்ற நபர்கள் இங்கு அதிகாரிகளாக அல்லது ரெஃப்ரிகளாக அமர்த்தப்படவில்லை. இது தொடர்பாக காவல்துறையிலும் நாம் அணுகிய போது அவர்களும் எந்தவிதமான புகார்களையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்று அவர் கூறினார்.